ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட தேர்ட் பார்ட் இது. ஸோ கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் கால்வாய் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா பெரியார் கால்வாயில் வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த பாலத்தை தாண்டிட முடியாது. ரெண்டாவது பாலம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை, அதர் சைடு வந்துட்டு மணல் அடிக்காமல் இருக்காங்க. ஸோ நம்ம பழையபடி என்ன பண்ணுறோம், வந்த வழியிலே ரிட்டர்ன் ஆகிட்டு மறுண்டு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம எப்படின்னா குட்டிமேக்கன்பட்டி கீழக்கரை இதுக்கு முன்னாடி தாத்தாகுண்டன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப பெரியார் கால்வாய் வழியாக வந்து இந்த எண்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். பெரியார் கால்வாய் மேலே பாலம் கட்டுறதுக்காக கம்ப்ளீட்டாக மணல் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்வேலிப்பட்டியும் தாத்தாகுண்டன்பட்டி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அண்டர் பாஸ் இருக்குது. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு கொண்டு போகும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம சின்ன இலந்தை குளத்தோட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போட்ட 2-வே ரோடு தனிச்சயம் அலங்காநல்லூர் ரோடையும் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அண்டர் பாஸோட நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். சப்போஸ் திண்டுக்கல் வாடிப்பட்டியிலேருந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வரணும்னா பெஸ்ட்டு ரூட்டு பார்த்திங்கன்னா தனிச்சயம் வந்து தனிச்சயத்துலேருந்து சின்னலந்தைக்குளம் வந்து சின்னலந்தைக்குளத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கீழக்கரை குட்டிமேக்கன்பட்டி ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் வர தான் ப்ராப்பரான பாத்து. பெரியார் கால்வாயில் பிகின் பண்ணி சின்ன இலந்தைக்குளம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ரஃபாக வந்து ஒரு 9 மினிட்ஸ் எடுத்தது. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நம்ம வந்து 2x ஸ்பீடில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தார் ரோடே அமைச்சிருக்காங்க. மணல் வந்து 2 பாலங்கள்லேயும் வந்துட்டு அடிக்க வேண்டியது இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து முடிக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மணல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கண்மாய்கள் எல்லாமே வந்துட்டு ஃபில்லப்பாக இருக்கனால மணல் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்லைனா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு முடிகிற ஸ்டேஜில் தான் இருந்திருக்கோம். அதுபோல் நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு விவசாய நிலங்களில் அகெயின் 2 பக்கமும் சர்வீஸ் ரோடு அந்த மாதிரி எந்த ஒரு சுவடுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த ரோடுக்கான மணல் ரோடு இது மட்டும்தான் லே பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சின்னலந்தைக்குளம் அண்டர் பாஸ் கிட்ட ரீச் ஆகிடுவோம். ஸோ அதோட வீடியோவும் எண்ட் ஆகும். ஃபர்தராக அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 மீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம தனிச்சயம் அலங்காநல்லூர் ரோடு வந்து ரீச் ஆகிடுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு அந்த சின்ன பிட்டு வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஏரியா அது. இப்போ இங்கேயே பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போதுட்டு எங்களுக்கு பைக் வந்து சீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன பிட்டை மட்டும் நம்ம விட்டுட்டு அதிலிருந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம வீடியோ வந்து தொடருவோம். போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல இந்த நார்தன் அவுட்டர் ரிங் ரோடில் வந்துட்டு மொத்தம் 5 என்ட்ரி எக்ஸிட் இருக்கும் அப்படின்னு. அதுபோல் எந்த ஒரு சவுடுமே இல்லை. அந்த மாதிரி 5 என்ட்ரி எக்ஸிட்டு ஏன் 5 கிடையாது, ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருக்கிற மாதிரி கூடயும் எந்த இடத்துலையும் சவுடு இல்லை. ஜஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது 5 என்ட்ரி எக்ஸிட் வச்சாங்கன்னா 5 இடத்துல வந்துட்டு செக் போஸ்ட் வைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ லிட்டரியாக வந்துட்டு இந்த ரோடு போடுறதுக்கான பர்பஸ் வந்து சர்வ் ஆகாது. ஒவ்வொரு செக் போஸ்ட்டையும் தாண்டி போகிறதுக்குமே உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துரும். வாடிப்பட்டியிலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறது ரஃபாக வந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம்னா ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் நம்ம ரீச் ஆகிடலாம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ரோடு வந்துட்டு நம்ம ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் போகிறதுக்கு ஆக்சஸ் வந்து இந்த ரோட்டில் இருக்காது. அதாவது என்ட்ரி எக்ஸிட் இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.